வணக்க மக்களே, நரம்புகளை நாம ஆரோக்கியமாக வச்சுக்க, நரம்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்க வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம். நாம நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதி செய்யவும், அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்முடைய நரம்பு மண்டலத்தை தான். இந்த நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக செயல்படுது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வதும் மிகவும் முக்கியம் தான். அது கூட நீங்க கண்டிப்பா நரம்பு மண்டலத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய, நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தேடி தேடி சாப்பிடணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால உங்களுடைய நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்படும், நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ முன்னாடியே நரம்புகள் பலவீனமாவது நீங்க தடுத்துக்கலாம். அதே போல உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்திக்கலாம். சரி, வாங்க இப்போ நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை தெரிஞ்சுக்கிறதும், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இவற்றில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பிஸ்தாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த பாதாம் மற்றும் நட்ஸ் வகைகளில், இந்த கொட்டை வகைகளில் பிஸ்தாவில் வந்து விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த சத்து நம்முடைய நரம்புகளுக்கு ஆரோக்கியம் தரும், நரம்புகளை வலுவூட்டும், நரம்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க விதைகள் மற்றும் நட்ஸ் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. பன்றி இறைச்சியில நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்தான விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இந்த பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய நரம்புகளுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது. நரம்புகளை பலப்படுத்தி நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வராமல் நம்மளை பாதுகாக்கும். அதுக்கு நீங்க பன்றி இறைச்சி எடுத்துக்கோங்க. ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பன்றி இறைச்சிக்கு பதிலாக நீங்க ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லயும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக இந்த ஓட்ஸ்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் மற்றும் சத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு நிறைந்திருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை உங்களுக்கு அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ கண்டிப்பா நீங்க ஓட்ஸை உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முக்கியமாக மீன்கள். நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதே போல மூளையினுடைய நரம்புகளுக்கும் மிகவும் அவசியமானது இந்த விட்டமின் B12 மற்றும் நம்மளுடைய மன இறுக்கம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே தடுக்கும், அதை குணமும் படுத்தக்கூடிய முக்கியமான சத்தாக இந்த விட்டமின் B12 இருக்கு. ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நரம்பு சேதத்தை உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா கடல் உணவுகளான மீனில் வந்து விட்டமின் B12 அடங்கி இருக்கு. ஸோ அதை நீங்க அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம், வராமல் நீங்க தடுக்கலாம். அதே போல அந்த நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க குணப்படுத்திக்கலாம். ஸோ விட்டமின் B12 சத்து கிடைச்சி உங்களோட நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு கூடுதலாக இருக்கு அப்படின்னா அதை நீங்க குணப்படுத்திக்க, நீங்க எப்பவுமே ஃப்ரீயா இருக்க உங்களோட நரம்புகளை பலப்படுத்திக்க சீ ஃபுட்ஸ், கடல் உணவை எடுத்துக்கோங்க. நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்ப நீங்க சேர்த்துக்கோங்க. இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் எல்லாமே உங்களுடைய உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா இறைச்சியை எடுத்துக்கோங்க. முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான சத்து. குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு இந்த சத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அவசியமானது. ஏன் அப்படின்னா இதுதான் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய நரம்பு மண்டலத்திற்கும் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கு. எனவே குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வலுவான நரம்பு மண்டலத்தோட பிறக்கிறதுக்கும் உணவுல முழு தானியங்களை சேர்த்துக்கோங்க. நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும், நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் குணப்படுத்தப்படும்.
பால் பொருட்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்போ பாலில் கால்சியம் தான் இருக்கும், பொட்டாசியம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ பொட்டாசியமும் பால் பொருட்கள் அதிகமாகவே இருக்குதுங்க மக்களே. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக நிறைந்திருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ், அப்புறம் மீன், இது எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ பால் பொருட்கள் கூட கண்டிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் ஆரோக்கியம் பெறும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுறதால நரம்புகளுக்கு அது வலிமை கொடுக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் நீங்க 1 அல்லது 2 பழங்கள் சாப்பிடுறதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோட உங்களுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதோட நரம்புகளுக்கு பலத்தையும் அது கொடுக்குது. உங்களுடைய நரம்புகளுக்கு ஸ்ட்ராங்க தரும். அதனால நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. இது நரம்பு தளர்ச்சியும் உங்களுக்கு சரி செய்யுது. ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தவும் வராமல் தடுக்கவும், குறிப்பாக நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை நீங்க தடுக்க குணப்படுத்திக்க அத்திப்பழத்தை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இயற்கையில இருந்தே இருக்கு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாம நரம்புகளையும் வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த பிரண்டையை நீங்க வாரம் 2 முறை சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் நீங்க தடுக்கலாம். ஸோ முன்னாடி தடுத்துக்கணும் அப்படின்னாலும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க பிரண்டையை எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மாதுளம் பழம் சாப்பிட்றதால உடல் சூட்டை இது உங்களுக்கு தனிச்சு உங்களுடைய உடலுக்கு குறிச்சு தருது. இது நரம்பு பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உங்களுடைய உடலையும் பலப்படுத்துது. ஸோ நரம்புகளையும் உங்களுக்கு வலுப்படுத்தும். கண்டிப்பா நீங்க மாதுளம் பழத்தை உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கும் நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் எடுத்துக்கோங்க. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க நம்மள பல பேர் இருக்கவே மாட்டோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே நெல்லிக்காய் தெரியும். நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் நமக்கு தரும். நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். இதை நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய உடலுக்கு இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையும் உங்களுக்கு வராமல் தடுக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. வெற்றிலையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அவங்களுடைய சந்ததிகளை விருத்தி பண்ணிக்கிறதுக்கு காரணம் ஒரு வகையில வெற்றிலையும் கூட. வெற்றிலையை நீங்க மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. இதை நீங்க சாப்பிட்றதால நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும், செரிமான கோளாறுகளை தடுக்குது. அது கூடவே உங்களுக்கு உடல் நரம்புகளையும் நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலையை கொண்டு இருக்கு. ஸோ உங்களுடைய உடல் சார்ந்த நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக்க வராமல் தடுக்க வெற்றிலை எடுத்துக்கோங்க. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பாக நீங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பல விதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம். வாரத்திற்கு நீங்க 3 முறை இந்த முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை இந்த முருங்கைக்கீரை போயிட்டு அழிச்சிரும். ஸோ கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க முருங்கைக்கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை இந்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை நீங்க இந்த மாதிரி பாலில் நினைச்சு சாப்பிட்றதாலையும் அல்லது நீங்க அப்படியே டயட்ல நீங்க சாப்பிட்றீங்க, உங்களுடைய ஃபுட்ல நீங்க சேர்த்துக்கிறீங்க, நரம்புகள் மற்றும் எலும்புகளும் கூட சேர்ந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த பேரிச்சம்பழத்தை நீங்க சாப்பிட்றதால பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் நோய்வாய்ப்பட்டு பலம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா உங்களுடைய உடலை நீங்க இழந்து போன மீண்டு இருக்கக்கூடிய அந்த சக்திகளை அப்புறம் உங்களுடைய அந்த பலம் இழந்து இருக்கக்கூடிய உடலை பலமாக்கிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேரிச்சம்பழத்தை பாலில் தொட்டு சாப்பிடுங்க. பழங்களை நீங்க தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட்டுட்டே இருக்கணும். உங்களுடைய நரம்புகள் அப்பதான் பலம் பெற ஆரம்பிக்கும். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஸோ இப்போ வயதானவர்கள் தான் சாப்பிடணும் அப்படின்றதால இளைஞர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இது உங்களுடைய நரம்புகளை பலம் பெற செய்யும். கீரைகள் முக்கியமாக உங்களுடைய நரம்புகளை பலம் பெற செய்யும். நரம்புகள் பலம் பெற செய்யறதுக்கு கீரை ஒரு நல்ல பலன் தரும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம். தினமும் நீங்க ஏதாவது ஒரு கீரை அல்லது வாரத்தில் 2 முறை கீரையை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம், வராமலும் நீங்க தடுத்துக்கலாம். ஸோ நரம்புகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணவுகள் எல்லாம் நீங்க தேடி திரிஞ்சு வேண்டி விரும்பி சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் B12 அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்தை நீங்க பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ நரம்புகளை பலம் பெற வச்சுக்கொள்ள இந்த உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி மக்களே.